நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம விஷாரத் பூர்வாத் செகண்ட் பேப்பரில் உள்ள ஈஸியான ரோமன்ஸ் எது எப்படி படித்தா அதை நான் ஈஸியாக பாஸ் பண்ணலாம், நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து கிராமர் டீட்டெயில்ஸு. இதில் ரிப்பீட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு 5 டீட்டெயில்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. உங்களுக்கு கிராமர் டீட்டெயில்ஸ் படிக்கிறது சிரமமாக இருந்தால் கூட ஒரு 5 டீட்டெயில்ஸாவது நீங்கள் படித்து எழுதி பார்த்து இருந்தால் தான் இந்த பேப்பரில் நல்ல மார்க்கே எடுக்க முடியும். செகண்ட் ரோமனில் ஃபர்ஸ்ட் ரோமன் கிராமர் டீட்டெயில்ஸ். செகண்ட் ரோமனில் ஒரு 4 பார்ட்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆ இ ஈன்ட்டு. ஆங்கிறது சுத்த கிஜியே. இதில் வந்து கா போட வேண்டிய இடத்துல கீயை போட்டிங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே தப்பாயிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 50 சென்டென்ஸ் இருக்குது. அதை நல்லா படித்து ஒரு நாளைக்கு 10ன்னு படித்தா கூட நல்லா படித்து டெஸ்ட்டு எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த மார்க்கை அப்படியே எடுக்க முடியும். அதோடு இந்த செகண்ட் ரோமனில் கட்டாயம் நீங்கள் மார்க் எடுத்தாதான் பாஸே பண்ண முடியும் இந்த பேப்பரில். ஆங்கிறது சூச்சனாக்கே அனுசார் பதிலியே. இது வந்து நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, ப்ரெசண்ட்டில் கொடுத்தா எப்படி பாஸ்டில் மாற்றுறது, பாஸ்டில் கொடுத்தா எப்படி ஃப்யூச்சரில் மாற்றுறது, அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கும் இந்த ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் இதெல்லாம் முக்கியம். அதுக்கு உள்ள ரூல்ஸ் என்ன, எப்படி நம்ம இந்த பாசிவ் வாய்ஸாக மாற்றுறது, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதும்போது இந்த மார்க்கை அப்படியே எடுக்க முடியும். அடுத்து ஈ அப்படிங்கிறது லிங்கு. லிங்கு வச்சன். இது வந்து நம்ம மத்தியமால படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நல்ல மீனிங்கை புரிஞ்சு படிச்சுட்டு இதுலையும் டெஸ்ட் எழுதி பார்த்து ஒரு தப்பு இல்லாமல் எழுதுனா மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். லிங்கு வச்சன் எனக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா லிங்குன்னு கேட்டால் வச்சனை எழுதி வச்சிருவீங்க, வச்சன்னு கேட்டால் லிங்கு எழுதிடுவீங்க. எப்போதுமே லிங்கு அப்படிங்கிறது ஈ அந்த சவுண்டில் தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா லிங்குனா ஜெண்டர், ஆண் பாலில் அவங்க கொடுப்பாங்க, நம்ம பெண் பாலில் ஈ அந்த சவுண்டில் எழுதணும். வச்சன் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல், அதனால மோஸ்ட்லி ஏ அந்த சவுண்டில் வரும் அல்லது அதே வார்த்தையே ஆன்சராக வரும். லிங்குன்னு ஆரம்பிக்கும் போதே இதுக்கான க்ளூ வந்து ஈ சவுண்டில் நம்ம ஆன்சர் பண்ணணும். வச்சன்னா ஆரம்பிக்கும் போதே ஏ சவுண்டு அல்லது அதுவே அதுக்கு ஆன்சர் அப்படி நம்ம ஒரு க்ளூவோட அதை ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம கரெக்டாக எழுதுவோம். இல்லைன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே மாற்றி எழுதி வச்சிடுறாங்க. இப்போ இந்த செகண்ட் ரோமனோட மார்க்கை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த பேப்பரில் நீங்கள் எதுவுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பாஸ் ஆகுறதா இருக்கட்டும், எதுவுமே இதை வச்சு தான் இருக்குது. தேர்டு ரோமன் ஜென்ரல் எஸ்ஸே. शिक्षा में यात्रा का महत्व पुस्तकालय की उपयोगिता. இது வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 ட்ரிச்சி சபாக்கு இம்பார்ட்டன்ட் இந்த 2 எஸ்ஸேஸ். இது நல்லா தரவு பண்ணும்போது நிச்சயமா இதுலையும் ஏதோ மார்க் நம்ம எடுத்துடலாம். 4th ரோமன் லெட்டர் ரைட்டிங். அதில் 1லேருந்து ஒரு 9 வரைக்கும் உள்ள லெட்டர் ரைட்டிங்கை நல்லா தரவு பண்ணுங்க. கொஞ்சம் நீங்கள் எழுதும்போது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுறீங்க. அதை வந்து முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டு சும்மா சம்பந்தம் இல்லாமல் எதையாவது எழுதி வைக்கிறீங்க. அதனால் படிக்கும்போதே கொஞ்சம் ஷார்ட் பண்ணி, அதாவது எது முக்கியமோ அந்த லெட்டருக்கு என்ன நம்ம முக்கியமாக எழுத வேண்டிய கருத்தோ அதை ஷார்ட் பண்ணி நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான கருத்தை அந்த லெட்டர் ரைட்டிங்கில் இருக்கணும். அதை விட்டுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத அதில் இருந்துச்சுன்னா மார்க் கிடைக்காது. அதனால் 15 மார்க்ஸுங்கையில் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுத தெரியாட்டி போனால் கூட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு ஓனாக எழுத தெரிஞ்சவங்க அப்படி எழுதிடலாம். இல்லை அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை படித்து எழுதுகிறவங்களும் எழுதலாம். இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது தான் ஏதாவது மார்க் அவங்க போடுவாங்க. நீங்கள் எந்த ரோமனையுமே இது எனக்கு டஃப்ன்ட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பரில் மார்க் போடுறதுக்கே வேலையே இருக்காது, அந்த வழியே இல்லாமல் போயிடும். 5th ரோமன் ப்ரிசிஸ் ரைட்டிங். பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சு ஷார்ட் பண்ணி எழுதுறது புக்கிலே இருக்குது. அதை படிச்சுட்டு அதன்படி எழுத ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஓனாக கூட எழுதலாம். ஆனால் அட்டன் பண்ணுங்கள். எப்படி எழுதினாலும் பரவாயில்ல, அந்த கதையை தான் நம்ம சுருக்கி எழுத போகிறோம். உங்களுக்கு ஓனாக ஒரு கதையெல்லாம் எழுத சொல்லலை. அதனால அட்டன் பண்ணி வைங்க. எப்படியாச்சும் இந்த ரோமனை அட்டன் பண்ணுங்க. ஒரு ஹெட்டிங் கொடுக்க போகிறோம், அதை ஷார்ட் பண்ணி எழுத போகிறோம். அடுத்து 6th ரோமன் டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ். ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கிலீஷில் எழுதணும். ஹிந்தியில் வந்திருக்கிற ஒரு நியூ வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் என்ன வார்த்தை இங்கிலீஷில் வரும்னு கொஞ்சம் யோசிங்க.
அதுக்கப்புறமேட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. படிக்கும் போதே அந்த பேராகிராஃப் எடுத்துக்கிட்டு அதில் வந்திருக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்காத நியூ வேர்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு அண்டர்லைன் பண்ணி அதுக்கு என்ன இங்கிலீஷ் டு ஹிந்தியாக இருக்கட்டும், ஹிந்தி டு இங்கிலீஷாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே நான் இதை தான் சொல்கிறேன். அந்த நியூ வேர்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம அதை படித்திராத நியூ வேர்ட்ஸ் வந்திருக்கா அதை அண்டர்லைன் பண்ணி அதுக்கு என்ன இங்கிலீஷில் அதுக்கு என்ன ஹிந்தியில் அதை எழுதிருங்க. அதுக்கப்புறமேட்டே அதில் இவள் அவனுடைய அக்கா அப்படிங்கையில் அது நமக்கு ஃப்ரேமிங்லாம் நமக்கு கொஞ்சமாவது தெரியும். அந்த வேர்ட்ஸை கொஞ்சம் யோசித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த அதெல்லாம் படிக்கும்போதே அது ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நியூ வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. இந்தந்த வேர்ட்ஸ் தான் நியூ வேர்ட்ஸாக இருக்குது, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பக்கத்தில் எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே படித்து பார்த்துட்டு ஓனாக அதை டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படியாவது முயற்சி பண்ணி டிரான்ஸ்லேஷனை நல்லபடியாக எழுதுங்க. தன்யவாத்.